எஃப்சிஆர்ஏ சட்ட திருத்த மசோதாவில் இருக்கக்கூடிய சில அம்சங்களை எங்களால் ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மிசோராம் முதல்வர் தெரிவித்துள்ளார். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ், அது மட்டும் இல்லாம மிசோராம் கோஹ்ரான் ஹியூரியத் கமிட்டி இவர்களை எல்லாம் சந்தித்ததுக்கு பிறகு அவர்களுடைய ஆலோசனைகள் பிறகு என்னுடைய ஸ்டேட்மெண்ட் இது, நான் இந்த எஃப்சிஆர்ஏல இருக்கக்கூடிய இந்த அம்சங்கள் எல்லாத்தையும் அவர்கள் சிலதெல்லாம் மாற்ற வேண்டும், இல்லைன்னா இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இதுக்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து அவரிடத்து ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்க போவதாக அவர் சொல்லியிருக்கார். அதே நேரத்தில் காங்கிரஸும் என்ன சொல்றாங்கன்னா, இதற்கு எதிராக இந்த புதிய எஃப்சிஆர்ஏ சட்ட திருத்த மசோதாக்கு எதிராக ஒரு சிறப்பு ஸ்பெஷல் செஷன் ஒன்று வைக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா, கிறிஸ்தவர்களுக்கும் அவங்களுடைய தொண்டு நிறுவனங்களுக்கும் பாதிப்பை என்னென்ன பாதிப்பை ஏற்படுத்தும் சொல்லி அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யணும். அதுக்காக அவசர நடவடிக்கையா இதை நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸும் வலியுறுத்தியிருக்கிறார்கள். காங்கிரஸுக்கு இப்ப மாணவர் அரசியல் முடிஞ்சு போச்சு. ஏன்னா அதை இந்த தீப்கே அவன் தள்ளிட்டு போட்டான். அதுல அவங்களே எல்லாரும் சேர்ந்து ராகுல திட்டியாச்சு. இப்ப அடுத்த மத அரசியலுக்கு அவங்களோட டெம்ப்ளேட் இப்ப மாறுது. இப்போ அவங்கெல்லாம் அதுல யார் இதை பத்தி இப்ப பேசியிருக்கிறது அப்படின்னு சொன்னா, மிசோராமுக்குள்ள சிஎம் பேசியிருக்காரு. ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் ஏற்பார் என்று நம்பிக்கை இல்லை. ஏன்னா அவர் இந்தியாவே ஏத்துக்காதவர் எப்படி இவரை ஏத்துக்க போறாரு? ஏன்னா இந்த ஆள் தான் இங்க இருந்து அமெரிக்காவுக்கு போனார். அமெரிக்காவுக்கு போயிட்டு என்ன பண்ணாரு, நம்ம ஜோ இன மக்களை இந்த நாடுகளுக்குள்ள எல்லைகள் இவர்களை பிரிக்க முடியாது அப்படின்னு பேசியவர். இவர் இது அமெரிக்காவில் பேசினார். இவர் அந்த அமெரிக்காவில் பேசினதுக்கு முன்னாடி தான் ஷேக் ஹசீனா, அப்போ பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பங்களாதேஷாக இருக்கும்போது, ஒரு மேற்கத்திய நாடு இந்தியா, வங்கதேசம், மியான்மரில் உள்ள இந்த மாதிரியான ஒரு மலைப்பகுதியில் கிறிஸ்தவ தனிநாடு அமைப்பதற்காக முயற்சி செய்கிறது அப்படிங்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டையும் வெளியிட்டாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டதுக்கு அப்புறம் தான் இவர் இங்கிருந்து அங்கே போய் பேசுறாரு. அந்த நேரத்தில் தான் கார்செட்டி அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் அவர் ஒரு விஷயத்த குறிப்பிடுறாரு. என்ன குறிப்பிடுறாருன்னா, நாங்கள் சப் ரீஜனல் நேஷனலிசம், இந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்தியாவில் நமக்குள்ள ராஜதந்திரத்தை கையாள போகிறோம் அப்படின்னு சொல்றாரு. அதனால இவர் ஒரு பிரிவினைவாதி. அப்போ இந்த பிரிவினைவாதத்திற்கு பின்னாடி இருப்பது சர்ச். ஏன்னா இவர் சொல்லியிருக்காரு, இந்த கிறிஸ்தவ அமைப்புகளிடமெல்லாம் சேர்ந்தது தான் நான் அதை சொல்லியிருக்கேன். இப்போ அந்த எஃப்சிஆர் நீ பைபிளை சொல்லி கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கான். இல்ல குரானை சொல்லி கொடுக்காதுன்னு சொல்லியிருக்கான். இல்ல மதம் மாத்தாதேன்னு சொல்லியிருக்க. ஒரு பர்பஸுக்காக நீ ஒரு பணத்தை வாங்கினா அந்த பர்பஸுக்கு தான் செலவு பண்ணணும். அந்த பணத்தை மடைமாற்றக்கூடாது. நீ வெளியிலிருந்து வரக்கூடிய பணத்திற்கு நீ கணக்கு கொடுக்க வேண்டும். இதுல என்னங்க தப்பு இருக்கு? அப்ப நீ வாங்குற பணம் ஒண்ணு, நீ செலவு பண்றதின் நோக்கம் வேற அப்படின்னு எவன் திருட்டுத்தனம் பண்றானோ அவன் தானே இதை எதிர்க்கணும். கண்டிப்பா. இப்ப சர்ச்சை அதை எதிர்த்திருக்கு, அதனால நான் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு இவர் சொல்றார் அப்படின்னா, அப்ப சர்ச்சை அயோக்கியத்தனம் பண்ணுகிறது என்பதை ஒத்துக்கொள்கிறார். ரெண்டாவது, இந்த அயோக்கியத்தனத்துக்கு நான் ஆதரவு கொடுக்கிறேன் என்பதையும் ஒத்துக்கொள்கிறார். அவ்வளவுதானே? கண்டிப்பா. ரெண்டாவது, நீ இப்படி சர்ச்சை என்று பொத்தாம் பொதுவாக சொல்லலாமா? நான் என்னத்தை சொல்ல, இதுக்கு முன்னாடி சோனியா என்ற ஒரு கிறிஸ்தவர், அவர் தலைமையில் இருந்த யூபிஏ கவர்மெண்ட்ல இருக்கும்போது கூடங்குளம் பிரச்சனை வரும்போது என்ன சொன்னாங்க, இந்த கிறிஸ்தவ என்ஜிஓக்கள் வெளிநாட்டில இருந்து பணத்தை வாங்கி இந்த நாட்டில் கலகத்தை ஏற்படுத்துகிறான் அன்னைக்கு சொன்னாரா இல்லையா நாராயணசாமி? சோனியா மந்திரி சபையில அவர் மந்திரியா இருந்தவர் தானே. மன்மோகன் சிங் தானே அப்ப பிரைம் மினிஸ்டர். அவர் தானே பிரைம் மினிஸ்டர். அப்ப அன்னைக்கு காங்கிரஸ் காலத்தில் இருக்கும் போதே இந்த தப்பு செய்தவர்கள் இவர்கள். கண்டிப்பாக. இன்னும் சொல்ல போயாச்சுன்னா, இஎம்எஸ் நம்பூதிரிப்பாடு அரசாங்கத்தை கலைப்பதற்காக அமெரிக்கா சர்ச்சுகளின் வழி பணத்தை செலவு செய்தது. மேடமேடையா கம்யூனிஸ்ட்காரன் பேசினானா? கண்டிப்பா. டைனாஸ்டி புக்கிலேயே அதை பத்தி எழுதுனாங்களா? ஆமா, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. அப்ப ஒரு நாட்டை டீஸ்டபிளைஸ் பண்ணுவதற்கு வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய பணத்தை நீங்கள் செலவு செய்கிறீர்கள். இது ரெக்கார்டட் ஃபேக்ட். இதே விஷயத்தை கன்னியாகுமரி மண்டக்காடு கலவரம் வரும்போது நீதியரசர் வேணுகோபாலும் அந்நிய பணவரவு தடை செய்யப்பட வேண்டும்னு சொன்னார். ஏன்னா பல கலவரங்களுக்கு இந்த பணம் பயன்படுத்தப்படுகிறது. அப்ப ரொம்ப தெளிவான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சட்டம்
எதற்காக நீ வாங்குறியோ அதுக்காக இந்த பணத்தை செலவு பண்ணு, நீ என்ன செலவு பண்றியோ அதுக்கு எனக்கு கணக்கை கொடு. அதே நேரத்துல நீ ஏமாத்தி அந்த பணத்தை வாங்கி வேற ஒரு விஷயத்துக்கு நீ இது பண்ணிட்டேன்னா அந்த சொத்துக்களை அரசாங்கம் ஏற்றெடுக்கும். கரெக்ட் தானே? கரெக்ட், கண்டிப்பாக. இப்ப ஒருத்தன் சீட்டு கம்பெனி நடத்துறான், அவன் வந்து ஏமாத்திவிட்டான். இப்போ அரசாங்கம் என்ன பண்ணுது, அதை அவ்வளோத்தையும் எடுத்துவிட்டு அதுக்கு என்னென்ன பணம் உண்டோ மக்களுக்கெல்லாம் கொடுக்கும். செய்யறதா இல்லையா? ஆமா, தானே நடக்குது. இப்போ அதே மாதிரி தானே இதுவும். அப்ப இதை எதிர்ப்பு தெரிவிக்கணும் கூடிய நோக்கம் அதை சொல்லி இருக்கிற முதல்வர் யார்? அமெரிக்காவில் போய் இந்த தேசத்தின் எல்லைகளை கூட ஏற்றுக்கொள்ளாத ஒரு முதல்வர். அன்னைக்கே அவரை அன்னைக்கு சோழியை முடிச்சிருக்கணும். அன்னைக்கு இந்த அரசாங்கம் வந்து மத்திய அரசாங்கம் நம்ம தான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு வர்றோமே, அதுல இந்த லிஸ்ட்ல இதுவும் ஒண்ணு. இன்னைக்கு இப்ப இந்த நேரத்தில் இவர் இதை சொல்லுகிறார். உடனே காங்கிரஸ் இதுக்கு தனி செஷன் நடத்தணும் அப்படின்னு சொல்லுது. என்னை பொறுத்தவரை பிஜேபி இதுக்கு ஒரு செஷன் நடத்தணும். நடத்தி காங்கிரஸ் டயத்துல வெளிநாட்டு பணம் வாங்கி உள்நாட்டுல பிரச்சனை பண்ண என்ஜிஓக்கள் என்று காங்கிரஸால் முத்திரை குட்டப்பட்ட என்ஜிஓக்களுக்குள்ள ஒரு பட்டியல் இருக்கு. முடக்கப்பட்ட என்ஜிஓக்களும் இருக்கு. இந்த தவறுகள் எல்லாம் காங்கிரஸ் காலத்திலேயும் நடந்தது, இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிறது. இதை தடுப்பதற்கான சட்டம் இது அப்படின்னு சொல்லி இதை பாரதிய ஜனதா கட்சி ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா இந்த இஷ்யூவை ஒரு வயலும் பேச மாட்டான். இஷ்யூவை பேசாம நீ கிறிஸ்தவனுக்கு எதிரானவன், நீ துலுக்கனுக்கு எதிரானவன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓடி போறான். பதில் சொல்லும் போது அந்த பதிலை எதிர்கொள்வதற்கான தைரியம் வந்து எதிர்கட்சிகளுக்கெல்லாம் கிடையாது நம்ம ஊர்ல. இது என்ன அப்படின்னு சொன்னா ஹிட் அண்ட் ரன் குரூப் தான். வரணும், ஏதான் 10 திட்டணும், திட்டிவிட்டு ஓடி போயிடணும். இது வந்து நம்ம ஊர்ல நீங்க அந்த சினிமாவை பார்த்துருக்கையில, ஒரு சினிமாவில் இந்த வடிவேலு ஒருத்தன் ஒரு சின்ன பையன் இது பண்ணுவான், கடைசியில் அவன் வீரமா போவான், கடைசியில் அவன் கிட்னி அறுத்து போடுவான். அதனால வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்நிய சக்திகள் கிட்னி திருடுறது, அந்த கிட்னி திருடுறதுக்கு இந்த அப்பாவி மனுஷனை கூட்டிட்டு போகக்கூடியதுதான் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய எதிர்கட்சி. ஸோ இந்த பார்லிமெண்ட்டுக்கு கூப்பிடுகிறான் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த வடிவேலு சினிமாவில் வர சின்ன பையன். இதனால என்ன பிரச்சனை, கிறிஸ்தவ முஸ்லிம்களுக்கு எதிரானது இந்த அரசாங்கம்னு சொல்லி அவங்கள கலவரத்துக்கு தூண்டக்கூடிய கிட்னி திருடன் யாருன்னா வெளிநாட்டுல இருந்து ஆப்ரேட் பண்ற சோரஸ் குரூப் இவனுங்கள்லாம். ஸோ அவர்களுக்குள்ள டைரக்ட் ஏஜென்ட்டாக செயல்படக்கூடிய ஒரு மிசோராமுக்குள்ள முதல்வர். இந்த செய்தி எவ்வளவு ஒரு ஆபத்தான ஒரு விஷயங்கக்கூடியதை நம்ம நாட்டில் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.